ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாய் சமையல். இன்றைக்கி நம்மளோட சாய் சமையல் வீடியோவில் சூப்பரான ஒரு சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பச்சை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அது குக்கரில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நம்ம ஒரு 5 விசில் வைக்க போகிறோம். ஸோ இது கூட சால்ட்டு ப்ளஸ் மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு 5 விசில் எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி பண்ணுறதுக்கு 1 கப் கோதுமை மாவு, நல்லா ஹாட் வாட்டர், நல்லா தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றிட்டு, சுடுதண்ணி எதுக்கு ஊற்றி பண்ணுறோன்னா, சப்பாத்தி மாவை பிசையும் போது ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணால் நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி சாப்பிடும்போது. அதுக்காக மட்டும்தான் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிசைகிறதுக்கும் மாவு பிசைகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கையெல்லாம் ஒட்டாமல் வரும். ஸோ அது வேகமாகவும் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக ஆயில் ஊற்றி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா மாவு இந்த மாதிரி ஆயிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய்யும் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் சாஃப்டாக இருக்கும். நல்லா எல்லா இடத்துலையும் பரப்புற மாதிரி நல்லா மாவை நல்லா கைப்பட பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி செஞ்சால் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஸோ 1 ஹவர் ஊற வச்சுருங்க. நம்ம மூடி வச்சுருங்க. இல்லைன்னா மேலே ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக ஒரு ஆயில் இல்லைன்னா நெய் தடவிட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு ஆனியன் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம், நைஸாக பேஸ்ட் பண்ணிடணும். நம்ம குக்கரில் பட்டாணி 5 விசில் வச்சுருந்தோம்ல, அது பார்த்திங்களா எப்படி குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி குழஞ்சாதான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த தண்ணி நம்ம வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் ஊற்றிட்டு கடுகு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், நல்லா வாசனையாக இருக்கும். சிக்கன் மட்டன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதாவது குருமா டேஸ்ட்டுக்கு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நம்ம மிக்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்ததை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா ஆயிலே வதங்கட்டும். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வெங்காயம்லாம் தக்காளி வதக்க போகிறது கிடையாது. ஸோ ஜாரில் இருந்த தண்ணி நான் அதில் சேர்த்துக்கிறேன். நம்ம தக்காளி வெங்காயம் வதக்க போகிறதில்ல. ஸோ நம்ம பேஸ்ட்டு பண்ணுறதுனால ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாம் ஒரு டைம். சால்ட்டு சேர்த்துக்கோங்க, மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், வீட்டு மசாலா குழம்பு பொடி. இப்போ இது ஏன்னா நைட்டுக்கு என்னடா செய்கிறது, மார்னிங் என்ன பண்ணுறதுங்கிற கன்ஃபியூஷனில் இருப்பாங்க, ரொம்பவே கன்ஃபியூஸாக இருப்போம் நம்ம. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம குக்கரில் விசில் வச்சுருந்தா வேக வச்ச பட்டாணியும் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த தண்ணியே போதும், வேறு எந்த எக்ஸ்ட்ரா தண்ணியும் நம்ம ஊற்ற வேணாம். ஸோ இது நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். நம்ம ஊற வச்சுருந்தேன் இப்போது சப்பாத்தி பண்ணக்கூடிய மாவு ரொம்பவே சாஃப்டாக ஊறி இருக்குது. ஸோ இப்போ நம்ம சப்பாத்தி சைஸுக்கு தேவையான பால் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி பால் சைஸில் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க.
லஞ்சு வீடியோ, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட்டு வீடியோஸ்லாம் நான் போடுவேன். ஸோ கண்டிப்பாக என் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் அது பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வீடியோ. பச்சைப்பட்டாணி ரொம்பவே நல்லது, சப்பாத்தி சொல்லவே வேணாம். நம்ம ரொம்ப பண்ணக்கூடிய ரெசிபிஸ் மட்டும் என் வீடியோவில் போடுவேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து சப்பாத்தி வாங்க பண்ணலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு இது பண்ணி உருட்டி வச்சுருந்த சப்பாத்தி அதில் போட்டு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக ஆயில் ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா புஷ்ஷுன்னு வரும், சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பிறகு தண்ணி இல்லாமல் நல்லா வந்து கெட்டியாக இருக்குது. ஸோ சப்பாத்தி பச்சைப்பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ தேங்க்யூ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.